பெர்மிஷன் எடுத்து நீங்க பண்ணிருக்கலாம். அவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, என்கிட்ட காட்டி ஒரு நல்ல விதமா பண்ணிருக்கலாம். ஏன்னா எங்களுக்கு வீரப்பனோட தாட்ஸ் விட இட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஹிஸ் ஐடியாலஜிஸ் அண்ட் தாட்ஸ்னால கிரியேட்டிவ் டிரெக்டரை வந்து எந்த அந்த கேரக்டரோட கிரியேட்டிவ் டிசிஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஆனா ஏன் எங்களோட கணவரை யூஸ் பண்ணிருக்காங்க தான் கொஸ்டின். அதுவும் ஒரு தப்பான லைட்ல காமிச்சிருக்காங்க. இது சம்பந்தமா கௌதமான யாரை கொண்டு போய் பேசுறீங்களா? அந்த மாதிரி இல்ல அவரு தொடர்பு ஒரு செகண்ட் பேசினாரு போன்ல தொடர்பு வந்து அவர் என்கிட்ட சொன்னது ஏன் என்கிட்ட கேட்காம எடுத்தீங்கன்னு நான் கேள்வி கேட்டேன். ஆனா உரிமையோட எடுத்தேன் அப்படின்னாரு. அது எப்படி உரிமையோட நீங்க வந்து இது பண்ணிக்கணும்? உரிமையோட எடுக்கிறதுக்கு எப்படி நாங்க அதுக்கான வீரப்பனுக்கான உரிமையாளர் நாங்க, இவர் எப்படி நான் உரிமையோட எடுத்துன்னு சொல்ல முடியும்? அது முடியாது இல்லை. அப்படி சொல்லிட்டு தான் போன கட் பண்ணிட்டேன். இனிமேல் முறையான அனுமதி கேட்டால் அவரை பயன்படுத்துறதுக்கான அனுமதி சார் யாருமே எடுத்தாலும் எங்ககிட்ட அனுமதி வாங்கி தான் சார் எடுக்கணும். நாங்கள் யாரும் ஸ்கூல்ல வீரப்பனை பற்றி எடுக்கலாம்னு சொல்லலை. பட் எடுங்க, நல்ல விதமாக எடுங்க, முறையாக எங்ககிட்ட அனுமதி பெற்று எடுங்க. நான் ஏன்னா வீரப்பனுக்கு 2 பெண் பிள்ளைங்க இருக்குது ஆச்சுங்களா. அவருக்குன்னு ஒரு மனைவி இருக்கிறோம். நாங்கள் இல்லாமல் இருந்தால் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா நீங்கள் யார் வேணா எப்படி வேணா எடுத்துக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் இருக்கும்போதே என் புருஷன் வந்து தப்பா சித்தரிச்சு இப்போ இங்கே வந்து கௌதம் வந்து நான் வந்து வீரப்பட உயர்வாக காட்டினேன்னு சந்தனக்காட்டிலே சொல்லியிருக்கிறார், பேசியிருக்கிறார், எல்லா இடங்களையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் சந்தனக்காடு சீரியலில் வந்து அவங்க சொல்றதே வீரப்ப ஃபேமிலிக்கு நாங்கள் பெருசாக எல்லாம் உதவி பண்ணிட்டோம், எல்லாம் எடுத்து கொடுத்துட்டோங்கிற மாதிரி வெளியில பேசிக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்க கிடையாது. இன்னொன்று வந்து என்னன்னா எங்க வீட்டுக்கார் வந்து எந்த சூழ்நிலையிலுமே இவரை வச்சு கர்நாடகத்தில் ஏஆர் ரமேஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக சித்தரிச்சு காட்டுறாரு எங்க வீட்டுக்கார். இப்போ நான் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு அதை தடை பண்ணுன்னு கேட்டால் மக்கள் தொலைக்காட்சியில் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னு அதை எப்படி அனுமதிச்சாங்க, இப்போ எங்களை மட்டும் கேஸ் போடுறாங்க அப்படின்னு அதை காட்டி இவங்க தப்பிக்கிறாங்க. இப்போ மொழிவெறி பிடிச்சவங்க இந்த படத்தோட ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் எல்லா போஸ்டர்ஸ்லயும் வீரப்பன் இருக்காங்க. கௌதமனோட ட்விட்டர் ஹேண்டில் எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்லயும் ஒரு கட் அவுட் ஏஐ போஸ்டர் அவரும் வீரப்பனும் வச்சுதான் ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸே பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கம்ப்ளீட் அவர் இருக்கிற காட்சியே 2 நிமிஷம். ஆனா எல்லா ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் ஒரு 2 நிமிஷம் கதாபாத்திரத்தை எல்லா ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்ல போடுறதுல என்ன யூஸ்? ஸோ தேர்ஃபோர் அவர் வந்து கமர்ஷியலி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணதுக்கு தான் அவர் ஆக்சுவலா இது பண்ணுது. இது வந்து தெரியும் 2 நிமிஷத்துல வந்து அவருக்கு என்ஓசியோ இல்லாட்டி கன்சென்ட்டோ சம்மதமோ கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து சொல்லிப்பாங்க இது வந்து நல்ல விதமா லைட்ல காட்டல அப்படின்னு தெரிந்தும் அவங்க வந்து யூஸ் பண்ணி